டேய் ரத்தன், என்ன சார் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? தினமும் இதே வேலையா போச்சு. என்ன பண்றது? குடிக்கலைன்னா நான் எப்படி வாழ்றது? சரி சரி, நான் கிளம்புறேன். இந்தாங்க புடிங்க, சேம்பர் நம்பர் 5ஓட சாவி. அது ரொம்ப நாளாவே மூடி கிடக்கு. பாட்னாலேருந்து புது சார் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு அதை திறந்துட்டாரு. அப்படியா? அந்த ரூம்ல ஏதோ பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த கதையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, இந்த கோர்ட்ல ஏன் ராஜ்யம் தான்டா. இந்த இடத்துக்கு எப்பவுமே நான் தான் ராஜா. போ போ, வேலையை பாரு போ. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புடா, நான் ரவுண்ட்ஸுக்கு போறேன். பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல. யார் அது? யாரு? யார் அது ரூமுக்குள்ள? சொல்லுங்க. ஏய் ஏய், யார் அது? யாரு? 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 யார் அது? யாரு? கதவை திறங்க! கதவை திறங்க! கதவை திறங்க! கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. கேஸ் நம்பர் 1509. இந்த நீதிமன்றம் இந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. பெகுசராய் சிவில் கோர்ட், பீகார். 2005ஆம் வருஷம் இங்க நடந்த சம்பவம் இங்க இருக்கிற மக்களுக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திருச்சு. அந்த கோர்ட்ல பேய் பிரேதாத்மா இருக்கிறதா சொல்லுவாங்க. சட்டத்தோட இந்த கோவில் இவங்க இங்க பேசுற வதந்திகளை வச்சு பார்த்தா ஒரு சுடுகாடா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். வாங்க உண்மையை தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சு சார்? ராத்திரி நான் அவரை விட்டுட்டு போகும்போது அவர் நல்லா தான் இருந்தாரு. அப்போ நான் கிளம்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி போ. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? ஏன் காலையிலேயே இவ்வளவு கும்பல் கூடி இருக்கு? நேற்று ராத்திரி காட் பண்ண பன்சிலால் இறந்துட்டாரு. என்ன? எனக்கு என்னமோ அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரோன்னு தோணுது சார். சரி வா போய் பார்க்கலாம். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, சூசைட் மாதிரி தான் தெரியுது. கொண்டுட்டாங்க.
கரெக்ட் தான், நடந்தது கரெக்ட் தான். அவன் செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி நல்லா அனுபவிச்சான். என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். கொன்னுட்டாங்க கொன்னுட்டாங்க. சுக்லா சாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. காலையில இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு சார். நான் தான் சொன்னேன்ல கோர்ட் ரூம் நம்பர் 5 திறக்காதீங்கன்னு சொன்னேன்ல. திறந்துட்டீங்களே. என் பேச்ச யாருமே கேட்கலையே. பாத்தீங்களா, திறந்த உடனே கொன்னுடுச்சுல. சார் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார், அதிகாரிங்க கிட்ட சொல்லுங்க சார். என்ன நைட் டியூட்டிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க சார். கோர்ட் நம்பர் 5ல ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத்தனை வருஷமா நானும் இதை கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நீ போய் உன்னோட வேலையை கவனி. தேவையில்லாத பொருளையை கலப்புறதுனா இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வா. நான் கடந்த பல வருஷங்களா வினோத் சார் கூட லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ஒன்னா பல கேஸ் எடுத்து நடத்திருக்கோம். வித்தியாசமாவும் இருக்கும், வினோதமாவும் இருக்கும். ஆனா இந்த கேஸ் வித்தியாசமாவோ வினோதமாவும் மட்டும் இல்ல, ரொம்ப பயங்கரமாவும் இருந்தது. பீகார்ல இருக்கிற கோர்ட் ரூம் நம்பர் 5 பல வருஷம் கழிச்சு திறக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கோர்ட் ரூமை மட்டும் திறக்கல, அந்த கோர்ட் ரூம்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான விஷயங்களை கூட திறந்திருக்காங்கன்னு இந்த மக்களுக்கு தெரியல. அது பல பேரோட உயிரை பாதிக்கும்னு இந்த மக்களுக்கு தெரியல. யாரது யாரது யாரது? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணே. அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நியாயம் வழங்குங்க சார். என் பொண்ணுக்கு நியாயம் வழங்குங்க. கேஸ் நம்பர் 1509 கீழ் 88. இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, 2 வாரங்களுக்குள் அடுத்த அமாவாசைக்கு முன்பு 1509 கீழ் 88 கேஸ் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த தண்டனை உனக்கு வழங்கப்படும். மிஸ்டர் குப்தா, சர்மா சாரோட கேஸ் எப்போ ஹியரிங்க்கு வருது? 12ஆம் தேதி சார். சார் 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 என்னை காப்பாத்துங்க சார். என்னை காப்பாத்துங்க சார். என்னாச்சு சார்? ஏன் இவ்வளவு அது என்ன பதட்டமா கொன்னுடும் சார். அது என்ன கொன்னுடும் சார். எதுக்காக இப்படி சும்மா உளறிட்டே இருக்கா? இல்ல சார், அவங்க எனக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. கேஸ் 1509க்கு நியாயம் கிடைச்சே ஆகணுமா, இல்லன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்களா சார்? ரத்தன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எல்லாரும் பேசுறத கேட்டு நீயும் ஏடாகூடமா பேச ஆரம்பிச்சிட்ட. சார், இவனுக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. சில நேரத்துல ஜுரம் அதிகமானாலும் இப்படிதான் மூளை குழம்பி போயிடும். இவனோட முகத்தை பாத்தீங்களா? தூங்கி பல நாள் ஆயிருக்கும், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். சரி குப்தா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இவனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி சார்.
வினோத் சாருக்கு ஆரம்பத்துல இருந்து பேய் பிசாசின் மாதிரி விஷயங்கள்ல எதுலயும் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அவர் ரத்தன் சிங் சொன்ன விஷயத்த சீரியஸா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். சார் சொன்னது சரிதான்னு நானும் நினைச்சேன். அதுவும் இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு, அதுவும் கோர்ட்ல பேய்களோட கோர்ட் இருக்குன்னு, இந்த விஷயத்த என்னால கூட ஏத்துக்க முடியல. அன்னைக்கு ரத்தன் சிங் சொன்ன விஷயத்த கண்டும் காணாம நாங்க விட்டுட்டோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வினோத் சாருக்கு இந்த விஷயம் தெரியும் போது அவரை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ரத்தன், இப்ப உடம்பு எப்படி இருக்க? யாரு யாரு யாரு? உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் உண்மையா சொல்றேன் சார். என் அம்மா சத்தியமா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ரத்தன், இப்போ உனக்கு உடம்பு சரியா இல்ல. நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். கேஸ் 1509க்கு நியாயம் வழங்குங்க, இல்லன்னா நான் பழைக்க மாட்டேன் சார். ரத்தன், நியாயம் வழங்கிடுங்க சார். அங்க யாருமே இல்ல. ரத்தன், ரத்தன், இதெல்லாம் உன் கற்பனை. என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். சொன்னா கேளு, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை. போயிடுங்க. இது பிசினஸ்மேன் சந்தீப் யாதவ் ஆச்சே. இப்பன்னு பார்த்து இந்த கரண்ட் வேற. யாரது? யாரது? சுக்லா சாரா? ஓ, அப்படின்னா சுக்லா சார் தான் டிஃபென்ஸ் லாயரோட அசிஸ்டண்டா? சுக்லா சாரும் அருண் மாத்தூரும். யாரது? சார், நல்ல வேலை சுக்லா சார், உங்களை இங்கேயே சந்திச்சிட்டேன். கேஸ் நம்பர் 1509. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் உங்களோட கிளையண்ட் சந்தீப் யாதவ், அவரோட வக்கீல் மாத்தூர் சார், அவரோட அசிஸ்டன்ட் தானே நீங்கள்? அந்த கேஸுக்கு சேம்பர் நம்பர் 5 தான் தீர்ப்பு வழங்கினாங்க. சுக்லா சார், ஞாபகம் இருக்கா?
விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, அந்த கேஸை விட்டுருங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த கேஸை கிளற முயற்சி பண்ணாதீங்க, இல்லைன்னா நீங்களும் 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 செத்துருவீங்க செத்துருவீங்க. சுக்லா சார், இந்த கேஸை நான் மறுபடியும் ஓபன் பண்ணாம இருக்க மாட்டேன். வேண்டாம் 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 வேண்டாம். சுக்லா சார், உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. சுவாதி தேவி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. சுக்லா சார், ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. கேஸ் நம்பர் 1059 கீழ் 88. சுக்லா சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? நீங்க எல்லாரும் சாக போறீங்க. சுக்லா சார், சாக போறீங்க, எல்லாரும் சாக போறீங்க. என்ன விட்டுருங்க, நீங்க சாக போறீங்க. சுக்லா சார், சொன்னா கேளுங்க, நில்லுங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க சாக போறீங்க, எல்லாரும் சாக போறீங்க. தரங்க. சுக்லா சார், சுக்லா சார், சாக போறீங்க. சுக்லா சார், நில்லுங்க சார். எல்லாரும் சாக போறீங்க. சுக்லா சார், சுக்லா சார், கதவை தரங்க. சொல்றத கேளுங்க, கதவை தரங்க. சுக்லா சார், சுக்லா சார், நான் சொல்றத கேளுங்க, கதவை தரங்க. சுக்லா சார், சுக்லா சார், சுக்லா சார், சுக்லா சார், என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு சுக்லா சார்? சொல்லுங்க சுக்லா சார், என்னாச்சு? சுக்லா சார், சுக்லா சார், என்னாச்சு? ஏதாவது பேசுங்க சுக்லா சார். கோர்ட் ரூம் நம்பர் 5 ரகசியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அங்க நடந்த மரணங்களை வச்சு மக்கள் நிறைய பொருளிகள் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது சுக்லா சாரோட மரணத்துக்கு அப்புறம் வினோத் சார் உண்மையை தெரிஞ்சுட்டே ஆகணும்னு முடிவெடுத்தாரு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட் ரூம் நம்பர் 5க்கு அவர் போயிருந்தாரு. கேஸ் நம்பர் 1509 இன்னைக்குதான் தீர்ப்பு. எங்களுக்கு நியாயம் வேணும். ஜட்ஜையா, எங்களுக்கு நியாயம் வேணும். அவருக்கு தண்டனை கொடுங்க. எங்களுக்கு நியாயம் வேணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க வக்கீல் சார். எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க வக்கீல் சார். உதவி செய்யுங்க. ஆர்டர் ஆர்டர். எங்களுக்கு உதவி செய்யுங்க வக்கீல் சார். எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. சார்,
சார் சார் நீங்க படுங்க சார், படுங்க. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உங்களுக்கு நினைவு திரும்பிருக்கு. எனக்கு என்னாச்சு? அத நீங்க தான் சார் சொல்லணும். 3 நாளைக்கு முன்னாடி காலையில கோட் நம்பர் 5ல நீங்க மயக்க நிலையில இருந்தீங்க. 3 நாளைக்கு முன்னாடியா? நான் கிளம்பி ஆகணும். இல்ல சார், கிளம்பி சார். சார் சொல்றதை கேளுங்க சார். சார் இப்ப வேணாம் சார். இதோ பார், அடுத்த அமாவாசைக்குள்ள இந்த கேஸ சால்வ் பண்ணியாகணும். இல்லன்னா நீயும் பொழைக்க மாட்ட. என்ன சார்? சார் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு யாதவ் சாரோட கேஸ், அதுக்குள்ள நீங்க ஃபிட் ஆகணும் சார். எல்லா தஸ்தாவேஜுகளையும் சட்டத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சாச்சு மை லார்ட். அதுலயே உங்களுக்கு தெளிவா தெரியும், யாதவ் அந்த நிலத்தோட ரெஜிஸ்ட்ரிய அந்த நிலத்தோட ஓனருக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் யுவர் ஆனர் அந்த நிலத்தோட சொந்தக்காரரோட மனைவி மறுபடியும் அந்த லேண்ட சம்பு பேருக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாதவ் ரெஜிஸ்டர் பண்ண நாள்ல இருந்து சரியா 1 வாரம் கழிச்சு. சட்டப்படி பார்த்தோம்னா இந்த நிலம் யாதவுக்கு தான் சொந்தமாகுது. நான் இந்த நீதிமன்றத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த கேஸ் 1509 கீழ் 88 இந்த கேஸோட குற்றவாளி சந்திப்புக்கு கடுமையான தண்டனையாக மரண தண்டனையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அவனுக்கு தண்டனை கொடுங்க. அவனுக்கு தண்டனை கொடுங்க. உனக்கு தண்டனை வழங்கப்படும். உனக்கு தண்டனை வழங்கப்படும். அதுவும் தூக்கு தண்டனை. உனக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். உனக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல சார்? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சார் 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 என்னாச்சு சார்? அப்ப வினோத் சாரோட உயிரும் ஆபத்துல இருந்தது. அப்ப அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனையில தான் இருந்தாரு. அவர் எந்நேரமோ கேஸ் நம்பர் 1509 பத்தியே யோசிச்சிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த கேஸை பத்தி சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு தீர்ப்பு வழங்கின இறந்து போன ஜட்ஜ் மிஸ்டர் வி.கே. ராயோட பொண்ணு அந்த ஊர்லயே வக்கீலா இருந்தது தெரிய வந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள சந்திக்க இவர் கிளம்பினாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுதான் எங்க அப்பாவோட கடைசி கேஸ். ஒரு பொம்பளை அவ புருஷனுக்கு எதிரா கேஸ் ஃபைல் பண்ணிருந்தா. அதுவும் டார்ச்சர், ஃபார் டவுரி, அப்புறம் கொலை முயற்சிக்காக. சுவாதி தேவி. அவங்க ரொம்ப தைரியசாலி. ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கேஸ நடத்தி போராடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல. அதுவும் பெரிய ஆளுங்களை எதிர்த்து. இந்த உலகமே அவங்களுக்கு எதிரியா மாறிடும். விசாரணையை ஆரம்பிக்கலாம். எஸ் மை லார்ட். மை லார்ட், சுவாதி தேவி என்னோட கிளைண்ட் சந்தீப் மேல குற்றம் சுமத்தி இருக்கிறது. அது அத்தனையும் பொய், அர்த்தமே இல்லாதது. சரி சுவாதி தேவி, சொல்லுங்க மிஸ்டர் சந்தீப், உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜஜயா, இவர் தான் என்னுடைய புருஷன். இவர் என்னை எப்பவுமே அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னை எங்க அப்பா கிட்ட போய் நிறைய பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. ஒருவேளை நான் வாங்கிட்டு வரலன்னா என்ன எப்பயும் கொன்னுடுவேன்னு மிரட்டுவாரு. அப்படிதான் ஒரு நாள் என்ன எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. சார், இந்த பொண்ணு போய் சொல்றா சார். சார், இவ என் வீட்லயே இன்னொரு ஆம்பளை கூட இருக்கும்போது கையும் களவும் பிடிச்சான் சார். அன்னையில இருந்து இவ இப்படி நடந்துக்கிறா. திடீர்னு கையை கிழிச்சுக்கிறா, செவுத்துல போய் முட்டிக்கிறா. ஜெட் சார், இந்த மாதிரிலாம் செய்யாதன்னு சொன்னா அதுக்கு கோர்ட்டு போறேன்னு சொன்னா அதே மாதிரி வந்துட்டா. இவர் சொல்றதெல்லாம் போய் பைத்திய மாதிரி செஞ்சுட்டு இருக்கா சார். செவுத்துல போய் தலையை முட்டிப்பா சார். போய் சொல்றா சார். இவ பைத்தியம் ஆயிட்டா. நான் இவளை அடிச்சதே இல்ல சார். யுவரான, என்கிட்ட இவங்களுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. அவ புருஷன் எல்லா பழியையும் அவ மேலேயே திருப்பிட்டான்.
அவ நடத்த சரியில்லை, பைத்தியக்காரின்னு குற்றம் சாட்டணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. சாட்சிகள் எல்லாம் பொய்ன்னு அவருக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. கோர்ட்ல டாக்டர் சப்மிட் பண்ண பொய்யான ரிப்போர்ட்ஸ், பொய்யான ஆதாரங்களை வச்சு அவளோட புருஷன் வெளியில வந்துட்டான். எல்லா ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வச்சு பார்க்கும்போது இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. குற்றம் சுமத்தப்பட்ட சந்தீப் நிரபராதி. அதனால இந்த நீதிமன்றம் அவரை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுது. அதோட சுவாதி தேவிய மனநல வைத்தியத்துக்காக மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும். இல்ல ஜட்ஜையா, நான் பைத்தியம் இல்ல. இவங்க போய் சொல்றாங்க. The court is urgent for the day. நான் பைத்தியம் இல்ல சார். என் பொண்ணு நிரபராதி சார். நான் பைத்தியம் இல்ல, விடுங்க, நம்புங்க. சார் சார் விட்டு சொல்லுங்க சார். சார் என் பொண்ணு விட்டு சொல்லுங்க சார். சார் என் பொண்ணு நிரபராதி சார். நான் பைத்தியம் இல்ல. அன்னைக்கு சுவாதி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடிட்டா. ஆனா அவ எங்க போனா, எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ உங்களோட அப்பா அவர் எப்படி இறந்து போனாரு? அந்த கேஸ் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் திடீர்னு, யுவர் ஆனர், உங்க முன்னால நிக்கிறவனே ஒரு பயங்கரமான திருடன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா சார்? நான் தான் ராம்லால். உங்களோட இதே நீதிமன்றத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட கேஸ் நடந்துச்சு. மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் நீதிமன்றத்துக்குள்ள நுழைய கூடாது. நீதிமன்றத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. ஆனா உங்க விதிமுறையை தூக்கி குப்பையில போடுங்கய்யா. என் பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு சொன்னவங்க தானே நீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. நீங்க எங்களுக்கு நியாயம் வழங்கல ஜட்ஜ் சார். நீங்க எங்களுக்கு நியாயம் வழங்கல. வாழ்க்கையில முதல் முறையா என்னோட நேர்மையான அப்பா ஒரு தவறான தீர்ப்பை வழங்கினாரு. அந்த தப்பு தான் அவரோட மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. ராம்லால் இறந்ததை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் சார் உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? நம்ம வேற யாராவது பெரிய டாக்டரை பார்க்கலாமா? வேண்டாம், இது எந்த டாக்டர்னாலையும் குணமாகாது. நான் இந்த கேஸோட ஆணிவேர் வரைக்கும் போயே ஆகணும்.
இல்லைன்னா என் நிலைமையும் ரத்தன் மாதிரியே ஆயிடும். நானும் ரத்தன் மாதிரி ஆயிடுவேன். நம்ம கிட்ட டைம் இல்ல. எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் அழிஞ்சு போச்சு. சுவாதி எங்க போனான்னு கூட தெரியல. ஆனா குற்றத்தை மறைக்க முடியாது. இன்னைக்கு அந்த சந்தீப் யாதவ் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அவன் சட்டத்துக்கிட்ட இருந்தும் அந்த ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் தப்பிக்கவே முடியாது. சார், நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியறது உனக்கு தெரியறது இல்ல. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஹலோ, வணக்கம் வினோத் சார். யார் பேசுறது? நான் தான் சார், சந்தீப் சிங் யாதவ். எனக்கு உங்களோட நோட்டீஸ் கிடைச்சது. என்ன சார் இது அனுப்புறதுக்கு பதிலா ஒரு ஜோக் அனுப்பிச்சிருந்தா நான் சிரிச்சிருப்பேன்ல. என்ன சார், 18 வருஷம் பழசான கேஸை ரீஓபன் பண்ணிக்கிட்டு கேஸ் நம்பர் 1509 கேஸ் ஓபன் பண்ணுமா என்ன? அந்த டவுரி கேஸோட சேர்த்து வேற என்னென்னமோ ஆட் பண்ணிருக்கீங்க. கொலை வேற. ஆதாரம் இருக்கா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சந்தீப் யாதவ்? ரொம்ப பெரிய வக்கீல். எந்த ஆதாரமும் இல்லாம நோட்டீஸ் அனுப்புவானா என்ன? என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, பக்காவான ஆதாரம். என்னது இது வினோத் சார்? நீங்க உங்க தகுதியை மீறி ஓவரா பேசுற மாதிரியே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. எல்லாரும் என்ன சந்தீப் சிங் யாதவா மட்டும் இல்ல, பாகுபலியாவும் பாக்குறாங்க. அத மறந்துடாதீங்க. உன்ன மாதிரி பாகுபலிங்க தெருக்கு 4 பேர் இருக்கதான் செய்யறாங்க. இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். இங்க கண்டிப்பா ஏதோ இருக்கு. சார், என்னது இது சார்? சுவாதியோட பாடி. போற என்னோட பேரு சந்தீப் யாதவ்னு சொன்னேனா இல்லையா? ஓடி. என்னது இது சார்? சந்தீப் ஒரு கொலைகாரன்றதுக்கான ஆதாரம். எந்த வீட்ல ஆத்மாவோ கேஸோ இல்ல குற்றமோ இதுல எது நுழைஞ்சாலும் வீடு மண்ணோட மண்ணா ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை அந்த பயம் சந்தீப் யாதவுக்கு வந்தது. ஒரு பக்கம் வினோத் சாரோட கான்ஃபிடன்ஸை பார்த்து பயந்து போயிட்டான். அதனால வினோத் சார் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண அவன் அங்க வந்திருந்தான். ஹலோ வினோத் சார், நீங்க சொன்ன ஆதாரத்தை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு நம்ம ஒரு விலை பேசிடலாமே. அந்த ஆதாரத்துக்கு பதிலா பணம். பழச தோன்றதுனால என்ன பிரயோஜனம்? அது அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றேன் நானு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ரொம்ப நல்லா புரியுது. நீங்க வேணா ஒரு வேலை செய்யுங்களா?
நாளைக்கு சாயந்தரம் கோர்ட்ல 5வது ரூமுக்கு வெளியே சந்திக்கலாம். நாம அங்கேயே மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். ம், சரி. ஓகே. சந்தீப் சார், செட்டில்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா என்ன? மாத்தூர் சார், இங்கதானே அந்த நாடகம் அரங்கேறிச்சு. ஆமால, பன்சிலால் இந்த இடத்துல தான் இறந்தான். அது கேள்விப்படலையா? அதனால நமக்கு இப்ப என்ன? ஏன் பயப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. அது நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க வெளியே போங்க, நான் இங்க உள்ளே இருக்கேன். என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு என் கூடயே இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. வினோத் சார், யாராவது இருக்கீங்களாப்பா? வினோத் சார், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னன்னு சொல்லுங்க. விரட்டுது. அது அங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க. எங்க எங்க? முதல்ல அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க வினோத் சார். நீங்க கோர்ட் ரூம் நம்பர் 5க்கு வந்துருங்க. நான் எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு இருந்தேன் வினோத் சார். அங்கேயே இருங்க, ஏதோ வரேன். அமைதியா இருங்க, அமைதியா இருக்கணும். எதுவும் இல்ல, பேய் பிசாஸ் எதுவும் இல்ல. வா. வினோத் சார். சந்தீப் இங்க யாருமே இல்ல, வா திரும்பி போயிடலாம். ஏன் பயப்படுறீங்க? இருங்க. வினோத் சார். யாருமே இல்ல, வாப்பா போயிடலாம். வினோத் சார். சந்தீப், அங்க யாரும் இருக்காங்க. வா. யாருப்பா அது? யாருங்க? யாருங்க அது? யாருன்னு கேக்குறேன்ல. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஜட்ஜி சார், எனக்கு நியாயம் வேணும் ஜட்ஜி சார். என்னோட பொண்ணுக்கு நியாயம் வேணும் ஜட்ஜி சார். எங்களுக்கு நியாயம் வேணும். இந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க. குற்றவாளி இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படணும். தண்டனை கொடுங்க, விட்டுடாதீங்க. அனுபவிச்சே அவங்களுக்கு நியாயம் வேணும். தண்டனை கொடுத்தே எங்களுக்கு நியாயம் வேணும். அவனை விட்டுடக்கூடாது. விட்டுடாதீங்க. நியாயம் வேணும், விடக்கூடாது. அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க. மரண
எல்லா ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வச்சு பார்க்கும்போது இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட சந்தீபை குற்றவாளி என்று அறிவித்து அவருக்கு மரண தண்டனை இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது. மரண தண்டனை. ஆமா, இவனுக்கு மரண தண்டனை. ஆமா, இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். மரண தண்டனை. இவனை விட கொடுக்கணும். மரண தண்டனை. வினோத் சார் ஸ்வாதிக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. சந்தீப்க்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கோர்ட் ரூம் நம்பர் 5ல இந்த மாதிரி சம்பவங்கள் யாரும் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் கிடையாது. இது ஒரு வினோதமான கேஸ். அதுல குற்றவாளி ஒரு மனிதன், ஆனா அது ஆத்மாக்களோட நீதிமன்றம். ஆத்மா இல்ல பேய். யாராவது விபரீதமா இறந்து போயிடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பேரு. அவங்க இந்த உலகத்துக்குள்ள ஐக்கியமாயிடுறாங்க. வயலண்ட் டெத்தை சந்திச்ச ஆத்மாக்கள் தான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல விபரீதமான மரணம் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல தான் இந்த ஆத்மாக்கள் இருக்கும். ஒருவேளை அவங்கள பார்க்க நேர்ந்துச்சுன்னா அவங்க அதே ரூபத்துல, அதே துணியில, அதே கண்டிஷன்ல இருப்பாங்க. இந்த ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், பழி வாங்கிறது. ஒருவேளை இவங்களுக்கு சக்தி கிடைச்சதுன்னா இவங்க பழி தீர்த்துப்பாங்க. நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி இவங்க ஒரு முறை பழி தீர்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிளானுக்கு மூவ் ஆயிடுவாங்க. இத வேற மாதிரி சொல்லணும்னா இவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடுதுன்னு அர்த்தம். யாராவது ஒரு ஆத்மாவை எதாச்சியா பார்த்தாங்கன்னா அந்த பயம் எப்படி இருக்கும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களை சுத்தி நடக்கிற வன்மையான விஷயங்களை தடுத்து நிறுத்துங்க. பாதுகாப்பா இருங்க.